ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து நம்ம விருதுநகர்ல இருக்கிறது ரியலி இட்ஸ் a blessing. இவ்வளவு பெரிய இது விருதுநகர்ல இருக்குன்றது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு ஆர்ஜே கார்பேஜ் யூனிட் விருதுநகர்ல இருக்கு தெரியும்? மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரிக்கிறது நம்மளோட பொறுப்பு. இந்த ஒரு நாள்ல இது வந்து முடிய போறது கிடையாது. ஊர்ல இருக்க எல்லா வேஸ்ட்டுமே கலெக்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வந்துரும். இன்னைக்கு நம்ம வந்து இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா வந்து நம்ம ஆர்ஜே கார்பேஜ் பேங்கோட சேர்ந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதோட வந்து நம்மளோட யாரும் சேர்ந்துருக்காங்கன்னா வந்து கிரீன் கிளப் பிளஸ் கிளைமேட் ஆக்ஷன் யூனிட் நம்ம காலேஜ்ல இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து நம்மளோட வந்து இந்த வேலையை நம்ம வந்து செய்யறோம். அதோட வந்து இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இதை நம்ம வந்து ஆர்ஜே கார்பேஜ் யூனிட்க்கு கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு ஆர்ஜே கார்பேஜ் யூனிட் விருதுநகர்ல இருக்கு தெரியும்? ஓகே, கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த ஆர்ஜே கார்பேஜ் யூனிட் எத்தனை வருஷமா இங்க இருக்கு? நம்ம விருதுநகர்ல வந்து 6 வருஷமா வந்து இப்போ வந்து கடந்த 6 வருஷமா வந்து இவங்க வந்து செயல்பட்டு வராங்க. இவங்களோட வேலை என்னன்னா வந்து இப்ப நம்ம வந்து நீங்க என்ன மாதிரி வேஸ்ட் இப்ப கலெக்ட் பண்ணிருக்கீங்க சொல்ல முடியுமா? பிளாஸ்டிக்ஸ்ல என்னென்ன மாதிரி பிளாஸ்டிக்? வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்ஸ், இந்த மாதிரி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வேஸ்ட் நம்ம அவங்ககிட்ட கான்ட்ரிபியூட் பண்றதுல வந்து 72 வகையான வேஸ்ட் அப்படின்னு இதை வந்து பிரிக்கிறாங்களாம். இதே வந்து கழிவுகளே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து சொல்றாங்க இதை வந்து நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கணும். காலையில நம்ம குப்பை தொட்டியில போடும்போது சொல்லுவாங்களா மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. அதே மாதிரி வந்து இவங்ககிட்ட கொடுக்குற இது ஃபுல்லாவே வந்து மக்காத குப்பைகள் தான். அந்த மக்காத குப்பைகளே வந்து அவங்க 72 விதமா பிரிச்சு கொடுக்குறாங்களாம். இப்போ நீங்க என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல படிச்சிருப்பீங்க, சுற்றுப்புற சூழல் பத்தி படிக்கும் போது வந்து எப்படி வந்து இந்த மக்காத குப்பை வந்து நம்ம பூமிக்கு ஒரு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மக்காத குப்பைகள் எல்லாம் வந்து கீழே போடாம அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இப்போ நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து இதை வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் ஆல். இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் முன்னாடியுமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னே குப்பைக்காரங்க வருவாங்க, அவங்க கிட்ட குப்பையை எடுத்து கொடுப்போம், அது மட்டும் தான் நம்ம வேலை. அதை வந்து மக்கும் குப்பையா மக்காத குப்பையா அப்படின்னு செக்ரிகேட் பண்றது வந்து அவங்களோட வேலை. கவர்மெண்ட் அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் நமக்கு புரிய வந்துச்சு, அதாவது இந்த மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரிக்கிறது நம்மளோட பொறுப்பு, நம்ம கிட்டதுதான் அது ஆரம்பிக்குது அப்படின்றது. ஸோ இதை வந்து இந்த ப்ராஜெக்டாக மட்டும் இல்லாம எல்லாரும் நம்மளோட டெய்லி லைஃப்லயுமே நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். நம்ம இந்த EVS சும்மா மட்டும் படிக்காம இல்ல நம்ம பிளான்ட் ஆல்ரெடி நம்ம காலேஜ்ல நட்டு வச்சிருக்கோம், அதுக்கடுத்து இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம். சும்மா வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு மட்டும் வந்து இவ்வளவு பெரிய இது விருதுநகர்ல இருக்குன்றது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம தானே இது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்லயே சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இது நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்க கல்லுப்பட்டி சைடு அந்த சைடு உங்களால முடிஞ்சுன்னா அங்கேயும் வந்து சொன்னீங்கன்னா நான் எங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். தேங்க்யூ. நல்லது. அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரிஒன். நான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி என்னோட வீக்ல இருந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் கார்பேஜ் பேங்க்கு. ஸோ அதுல இருந்து சின்ன சின்னதா எங்க தெருல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கோஆர்டினேட் பண்ணி நம்ம கிளாஸுக்கும் வந்துட்டு நான் சொன்னேன். அது மாதிரி நம்மளோட மேமும் வந்துட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறமா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுக்கறது வந்து நம்மளோட பிளானட்டுக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்னு சொல்லலாம், நம்மளோட கடமையும் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா அழகா வேஸ்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்க எல்லாருடைய டீம் ஒர்க்கே நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். இது வந்து நம்ம காலேஜுக்குள்ள இது வரைக்கும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் நடந்திருக்கு. இது வந்து ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்னா இது வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம் நம்ம. சரியா? ஸோ நீங்க வந்து இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ல நல்லா பயனியரா ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணி அழகா வந்து நல்லா கோஆபரேட்டிவா இருந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுங்க,
பஸ்ல நீங்க டே ஸ்காலர்ஸா இருந்தா கண்டிப்பா உங்க பஸ்ல இருக்கிற உங்க கிளாஸ்மேட்ஸ்ல பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லலாம். இது வந்து கிளாஸ்ல மட்டும் நீங்க உங்களுக்குரிய அவேர்னஸ் பிளஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராமா இது இல்லை. ஏன்னா நீங்க உங்க ஃபேமிலில இருந்து தான் வீட்டுல இருந்து தான் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பா இது என்னன்னு கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க உங்க ஒரு கிளாஸ் அழகா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சதை ஹோல் காலேஜுக்கும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து கிளைமேட் ஆக்ஷன் யூனிட்ங்கிற இந்த ஆக்ஷன் ஓரியன்டா நாங்க செய்ய போற பிளான்ஸ்ல நீங்க எங்க கூட இன்னும் கோஆபரேட்டிவா இருங்க. இதுக்கு கோஆபரேட்டிவா இருக்கிற ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்யூ ஆல். I really feel very proud that the Department of English of V.V. Vaniyaperumal College for Women has taken the first step towards cleanliness in Virudhunagar. So, Virudhunagar particularly is a town known for business, and we feel very happy that the Department of English has taken the initiative today and a step towards cleaning the environment. Polluted things are just dumped. எல்லா இடத்துலயும் வந்து குப்பைகள் வந்து சேகரிக்கப்படுது. பிளஸ் அதை ப்ராப்பரா போய் டிஸ்போஸ் பண்றதுக்குரிய நாலேஜும் அவேர்னஸும் பீப்புள்கிட்ட இல்ல. பட் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து நம்ம விருதுநகர்ல இருக்கிறது ரியலி இட்ஸ் அ பிளெஸிங். அவங்க மூலமா பிளஸ் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க கொலாபரேட் பண்ணி பண்ற இந்த இவெண்ட் வந்து really it's a boon to the place Virudhunagar, so that எல்லா பிளேசஸ்ல இருக்கிற நம்ம வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு it gives us an opportunity. so இருக்கிற பிளேசஸ we are just becoming pollution free. அதனால really it's a blessing to us. நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா ஃப்ரூட்ஃபுல்லா பெனிஃபிஷியலா சொசைட்டிக்கு நம்மளால செய்ய முடியுது, அவங்களால நம்மளால செய்ய முடியுது, அவங்களோட ஹெல்ப்னால அவங்களோட மோட்டிவேஷன்னால. அவங்க இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்து நம்மள மோட்டிவேட் பண்ணலன்னா நம்மளுக்கும் தோணி இருக்காது. ஸோ நம்மளுக்கும் வந்து EVSன்றது we have a course and we have a green club in our campus. ஸோ நம்ம காலேஜ் வந்து 60+ years நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலேஜ்ல. so we have a separate green club and we have the climate action unit vibrantly functioning, and through this green club we have just now we have taken the first step, and we really feel very happy and we are highly grateful to the RJ Garbage Bank unit. so அங்கிருந்து வந்திருக்கிற அந்த மெம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறோம். and we also thank the Green Club members also who are present today. so let it just go on and just spread word to all other students in our college, and also these students take over the message home and spread it to the whole town also, so that it can just enlighten the lives of others also. so really you're doing service to the society. okay, thank you. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலியமா நாங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே வந்து சாயில் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு